நெக்ஸ்ட் ஜான் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன். அது நீங்கள் கவனமாக கேட்டு அதேபடி நடந்திருக்கலானால் அந்த மாதத்துடைய பலன்கள் கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும் சொல்லி இப்போ என்னோட குருநாதர் வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார். அடுத்தாக என்னுடைய உபாசனை வேணாங்க மகாகால். ஓம் காளிகாசாய வித்மிகை மசானவாசிம் தன்னோ அகோர பிரச்சோதியார். என்னுடைய இன்னொரு உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதியார். இன்னொரு உபாசனை பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தன்னோ தேவி பிரச்சோதியார். இப்போது இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். செப்டம்பர் மாத கிரகணிகளை வைத்து தான் இந்த ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு பலன்களை கொடுத்து வருகிறேன். அந்த வகையில் இப்போது மேசராசிக்கு பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் வரிசைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல தான் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் கோபமாகவும் கொஞ்சம் மூர்க்கத்தனமாகவும் அதிகார தோரணையும் யாரையும் மதிக்காமலும் இருந்து வருவீர்கள். இந்த குணங்கள் எல்லாம் கொஞ்சம் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அட்ஜஸ்ட் பண்ணின்னு போன இல்லாட்டியும் அப்போ தான் கொஞ்சம் இறங்கி வரணும் நீங்கள். அப்போ தான் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். வேலையில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைக்கும். அது இல்லாமல் அதேமாதிரி தொழில் உத்தியோகம் இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்த இடங்கள் மாற்றங்கள் ஏற்படும். அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக தான் அமையும். அடுத்ததாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வகையிலே புதிய முயற்சி பலிதம் தரும். இதனால் வரைக்கும் முயற்சி எடுக்காமல் இருந்தால் கூட இப்போ முயற்சி எடுத்துக்கலாம். இல்லை முயற்சி எடுத்து நடக்காமல் இருந்தாக்கா இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும். அது வாங்குவதற்குண்டான வழிகள் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூர்வ புண்ணியம் கொஞ்சம் சற்று அந்த இடம் சரியில்லாமல் இருக்கிறது. எனவே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இந்த மாதத்திலே தேவைப்படுகிறது. புண்ணியஸ்தல யாத்திரை போய் வரலாம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறலாம். புத்திர புத்திரிகள் வழியிலே சற்று கவனம் தேவை. அவருடைய வளர்ச்சியிலும் அவருடைய நடவடிக்கையிலும் கவனம் கண்டிப்பாக வேண்டும். அடுத்ததாக கடன்கள் ஏறி கொண்டே இருக்கும். ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் தான் அடைப்பீங்க, இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த கடன் கிடைத்துவிடும். எதிரிகள் தொல்லை அறவே அழிந்துவிடும். மறைமுக எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகிவிடும். இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும்போது இருந்தாலும் பணப்பற்றாக்குறை பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் வந்து தான் போகும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைக்குள்ள அந்த உறவு ஒரு 10-15 நாள் இந்த மாதம் ஆரம்பிச்சிலேருந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் முற்றி சண்டையிலே முடியும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இன்னும் அடுக்கடுக்காக மைனஸை சொல்லிட்டு வரேன்னா ப்ளஸ்ஸும் இருக்கிறது. அதுதான் முன்னாடியே சொன்னேனே, உங்களுக்கு தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். எல்லோருடையும் ஒத்துப்போக வேண்டும். அப்போ கண்டிப்பாக குடும்பத்தில் அமைதி வரும். கணவன் மனைக்குள்ள ஒரு பந்தம் பாசம் உறவு எல்லாமே நல்லபடியாக வரும். இதெல்லாமே இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது. எனவே விழிப்புணர்வுன்னு இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் நீங்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுது. வள்ளி தெய்வானை கூடிய முருகப்பெருமானையும் தனித்த முருகன் வணங்கக்கூடாது. வெள்ளி தெய்வன் கூடிய முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அதே போன்று செய்யக்கூடிய தானந்தங்கள் பார்க்கும் பொழுது விபத்திலே ஆபத்திலே மாட்டிக்கொண்டிருப்பவர்களை நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து காப்பாற்றி விட வேண்டும். மருத்துவ முறையிலும் உதவி ஒத்தாசம் செய்து அவர்களுக்கு விளங்க வேண்டும். இரத்த தானம் நீங்கள் தாராளமாக அளிக்கலாம். இரத்த தானம் செய்தீர்களானால் உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியங்கள் சேரும். கெடுபல் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். இதெல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்க போகுது. எனவே விழிப்புணர்வு இருந்து கவனமாக இருந்து கொண்டீர்களானால் இந்த செப்டம்பர் பலன் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்குன்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வழி பார்க்கும்போது இது கோச்சார பலன்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எல்லாருக்கும் எல்லாமும் கண்டிப்பாக கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. கிரகணங்களை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் வைத்து அந்த ராசியாதிபதி கிரகத்தை வைத்தும் அந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம் என்பதை வைத்தும் தான் பொதுவான பலனாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலர் நடக்காமல் போகலாம். எது எப்படி இருந்தாலும் அவரவர்கள் அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது தான் நல்லது. அப்போது என்ன தசாபுக்தி நடக்குது, பிறந்தப்போ கிரகங்கள் எங்கே இருந்தது, இப்போது அந்த தசாபுக்தி நேரத்தில் அந்த
கிரகங்கள் எங்கே இருக்குது, அதனுடைய பலன் என்ன, எல்லாமே சொல்லலாம், கரெக்டாக சொல்லலாம். அதுதான் 100% சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் பார்க்க விரும்பினால் அடியனை தொடர்பு கொள்ளலாம். அடியன் 50 வருட காலமாக ஜோதிட அனுபவத்தில் இருந்து வருகிறேன். அருள்வாக்கு சொல்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன், இதெல்லாமே பார்த்து தீர்வு கொடுக்கிறேன். கண்டிப்பாக பரிகாரம் மூலமாக சிறந்த தீர்வு கொடுக்கிறேன். குறைந்த செலவிலே கட்டணமும் வாங்கிக் கொள்கிறேன், குறைந்த செலவிலே பரிகாரமும் செய்து கொடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு வெகு சுலபமாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று இந்த பதிவில் சொல்லிக்கொண்டு, நீங்கள் என்னுடைய தொலைபேசி மூலியமாக என்னை தொடர்பு கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் தரக்கூடிய விதமாக அமைத்து தருவேன் என்று சொல்லி, இந்த செப்டம்பர் பலன்கள் பார்க்கும்போது இது பொதுவான பலன்கள் தான். இதில் தயவுசெய்து நீங்கள் இதை எனக்கு அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை சொல்ல வேண்டாம். சில பேருக்கு நடப்பது உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் என் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து அறிஞ்சு என்னுடைய ஆராய்ச்சியிலும் அனுபவத்திலும் நிறைய அனுபவப்பட்டிருக்கனால உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்க முடியும்னு சொல்லி, நீங்கள் அடியனை அணுகினால் உங்களுடைய பிரச்சனை தீர்வது உறுதி என்று சொல்லி, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.